சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதான் நம்ம தெய்வத்துக்கிட்ட வந்து குறையெல்லாம் சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன, எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம மச்சானோட நல்ல மனசுக்கு அவர் எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பாரு. நீ தைரியமா இரு. இல்ல மாமா, என்னதான் இருந்தாலும் சரவணனோட அப்பாவும் அம்மாவும் எப்படி வீட்டுக்கு முன்னால வந்து அழுது புலம்புனாங்கன்னு பாத்தீங்கல்ல. நம்ம மேல மண்ணை தூத்தி நாம நாசமா போகணும்னு எப்படி சாப விட்டாங்கன்னு பாத்தீங்கல்ல. அதையெல்லாம் பார்த்து மனசு ரொம்ப கலங்கி போச்சு மாமா. சரவண செத்ததுக்கு பொன்னிதான் காரணம்னு அவங்க கிட்ட எப்படி சொல்ல முடியும்? சரவண உயிரோட இல்லைங்கிறத எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும்? என்னதான் சரவணன் கெட்டவனா இருந்தாலும் அவர் பெத்தவங்க வயசான காலத்துல என்ன பண்ணுவாங்க? பெத்த புள்ளைய பறி கொடுத்துட்டோன்னு தெரிஞ்ச அவங்க மனசு என்ன பாடுபடும்? அண்ணனும் பொண்ணியும் தான் அவனை கொலை செஞ்சுட்டாங்கன்னு நினைச்சு அவங்க மனசு எரிஞ்சு இவ்வளவு சாபத்தை கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நினைச்ச மனசு பாத்துறது. சரவண பெத்தவங்க சாபத்தால என் அண்ணனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமான்னு ஒரே பதட்டமா இருக்கு. ஜோசியரே என் அண்ணனுக்கு ஆபத்து வரும்னு சொன்னாரு. ஜோசியர் சொன்னதுக்கும் அவங்க வந்து மண்ணை வாரி சாபம் விட்டதுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துமை இருக்கிற மாதிரியே தோணுது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட சக்தியும் ஒண்ணு சேர்ந்து என் அண்ணனை பழி வாங்க காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தோணுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன கோயிலுக்கு வந்துட்டு கெட்ட சக்தியை பத்தி நினைச்சிருந்தா என்ன அர்த்தம்? அப்புறம் எதுக்கு நம்ம சாமியை நம்பி வந்தோம்? அது மட்டும் இல்ல, அவங்களாம் என்ன சாபம் விட்டாலும் நமக்கெல்லாம் பழிக்கவே பழிக்காது. அந்த சரவண குணமாகறதுக்கு மச்சான் எவ்வளவு உதவி பண்ணாரு. ஆனா அந்த சரவண பொழைச்சி வந்து என்ன பண்ணான்? பொன்னிக்கிட்ட தப்பா நடந்துக்கு பார்த்தான். அவனோட தப்பான நடத்தனால பொன்னிக்கு தெரியாமலே பொன்னி கையாலேயே அவன் செத்து போயிட்டான். இந்த விஷயம்லாம் சாமிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாத்தையும் அது பார்த்துன்னு தானே இருக்கும். சரவணன் செத்துது அவனோட விதி. அந்த பாவம் மச்சானையும் பொன்னியும் ஒன்றும் பண்ணாது, நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் கூட ஒன்றும் பண்ணாது. என்னைக்காவது ஒரு நாள் சரவணனோட அம்மா அப்பா கிட்ட உங்க பையன் பொன்னிக்கிட்ட மோசமா நடந்துக்க பார்த்தான், அதனாலே தான் அவன் செத்தான்னு அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அவன் பண்ணதுதான் தப்புன்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அதனால நீ நடந்ததெல்லாம் வச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. அதான் சாமி கிட்ட நம்ம பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிட்டோம்ல, இனிமேல் அந்த சாமி பார்த்துக்கும். நீ நிம்மதியா இரு. போலாம்.